Good morning to all. Previous class atomic and nuclear physics அப்படிங்கிற லெசனில் வந்துட்டு நம்ம ஜே தாம்சன் மெத்தடை யூஸ் பண்ணி எலக்ட்ரானுடைய ஸ்பெசிஃபிக் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு பார்த்தோம். சரியா? இப்போது நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா ஆட்டம் மாடல். ஆட்டம் மாடல், ஆட்டம்னா என்ன, அதை பற்றி யார் யார் ரிசர்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போது பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆட்டம்ங்கிற ஒரு வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா டால்டன். அவர் தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஆட்டம்ங்கிறது ஒரு ஸ்பியர், ஆட்டம்ங்கிறது மேடப் ஆஃப் பார்ட்டிக்கிள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆட்டம்ங்கிறது ஒரு ஸ்பியர் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சரியா? அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரவுட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து ஹைட்ரஜன் எலிமெண்டால் மேடாகப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எலிமெண்டால் மேடாகப்பட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லை. அதனால் வந்து அவர் சொன்ன கான்செப்டை யாரும் அக்செப்ட் பண்ணல. சரியா? அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து ஜே தாம்சன் வந்து ஆட்டத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஆட்டம்னா என்ன, நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்தே வந்து படிச்சுட்டு வரீங்க இல்லையா? ஆட்டம் அப்படின்னாவே மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா விச் கண்டைன் புரோட்டான் அண்டு நியூட்ரான் அட் சென்டர். சரியா? அண்டு எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் ஆன் த நியூக்ளியஸ். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சரியா? 3 particles எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், 3 ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் மூலமாக தான் கண்டிப்பாக வந்து ஆட்டம் வந்து மேடாகப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக வந்து தெரியும். சரியா? இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியது ஜே தாம்சன் ஆட்டம் மாடல். ஜே தாம்சன் வந்து ஆட்டத்தை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறதா நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஜே தாம்சன் ஆட்டம் மாடல். இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் அடிக்கடிக்கு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் 3 மார்க்கில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா வாட்டர் மெலன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் மெலன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. வாட்டர் மெலன் வாங்கி நம்மளாம் சாப்பிட்ருப்போம். சரியா? அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அதாவது இன்சைடில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, சீட்ஸு வந்து இருக்குது. அங்கேயும் இங்கேயுமா வந்து பிளாக் கலரில் சீட்ஸ் இருக்கும். உள்ளே வந்து அதனுடைய சுகர் கண்டென்ட் வந்துட்டு ரெட் கலரில் வந்து இருக்கும். அதான் வாட்டர் மெலன் பார்த்துருப்பீங்க. சரியா? அதே மாதிரி தான் ஆட்டமும் இருக்குது அப்படின்னு ஜே தாம்சன் சொல்கிறாரு. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜே தாம்சன் ஆட்டம் மாடலை வந்துட்டு வாட்டர் மெலன் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை வந்து நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜே தாம்சன் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆட்டம்ங்கிறது ஒரு ஸ்பியர். ஆட்டம் இஸ் எ ஸ்பியர் அப்படிங்கிறார். விச் கண்டைன் யூனிஃபார்ம்லி பாசிட்டிவ்லி சார்ஜ் இஸ் shown in the figure அப்படிங்கிறார். அப்போ ஆட்டம்ங்கிறது என்னது, ஒரு ஸ்பியர். ஆட்டம் வந்து என்னது, ஸ்பியர். சரியா? இதில் பாசிட்டிவ்லி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் எங்கேயுமா வந்து பாசிட்டிவ்லி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கு, பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. சரியா? அடுத்தது நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான் வந்து அங்கேயும் இங்கேயுமா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. சரியா? இதுதான் எலக்ட்ரான். போட்டு மேலே வந்து என்ன பண்ணுறேன், ரவுண்ட் பண்ணுறேன். அப்போது எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயுமா வந்து என்ன பண்ணியிருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஆட்டம் வந்து ஒரு நியூட்ரல் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு, நியூட்ரல். என்னது, நியூட்ரல். ஏன் நியூட்ரல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த
எலக்ட்ரானுடைய சார்ஜஸும் இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கக்கூடிய ஆட்டத்துக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸும் வந்துட்டு ஈக்குவல் அப்படிங்கல ஆட்டம் வந்து நியூட்ரல். ஆட்டம் ஹேஸ் நியூட்ரல் பிகாஸ் தி நெகட்டிவ்லி சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ த பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி ஆர் ஈக்குவல். தட்ஸ் said to be atom has neutral அப்படிங்கிறார் யாரு? ஜே தாம்சன். சரியா? அடுத்தது இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கு. அக்கார்டிங் டு திஸ் மாடல் ஆல் சார்ஜஸ் இன் த ஆட்டம் அட் ரெஸ்ட் எப்படி இருக்கு? ரெஸ்ட் பொசிஷனில் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இவர் சொன்ன பாயிண்ட்டு, அதாவது ஆட்டம் வந்து ஒரு ஸ்பியரு, பாசிட்டிவ்லி சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, நெகட்டிவ்லி சார்ஜஸ் எலக்ட்ரான் வந்து அங்கேயும் இங்கேயுமா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஆட்டம் வந்துட்டு ஒரு நியூட்ரல். இதில் பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. எல்லா சார்ஜஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்குது, ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஜே தாம்சன் ஆட்டம் மாடல். இதில் ட்ராபேக் என்ன? வாட் ஆர் ட்ராபேக் ஆஃப் ஜே தாம்சன் ஆட்டம் மாடல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதோட ட்ராபேக் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மெயினாக, அதாவது ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை லைன்ஸ் எமிட் ஆகும்? 5 லைன்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். லைமன், பால்மர், பாசன்ட், பண்ட், ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோர் தென் 5 லைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரியா? அதுதான் இதனுடைய ட்ராபேக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதாவது 5 லைன்ஸ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதான் இதனுடைய ட்ராபேக். ஓகே, அடுத்தது நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ், ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல். ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடல் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இவரும் ஆட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா? இவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு டீச்சர் தான். ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் ஒரு டீச்சர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆட்டத்துக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். ஹூ டிஸ்கவர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் வந்து நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாங்கன்னா த நியூக்ளியஸ் இஸ் டிஸ்கவர்ட் பை ரூதர்ஃபோர்ட். இது ஜிகே கொஸ்டின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஆட்டத்துக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கு, அதை வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு, இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு அந்த நியூக்ளியஸை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்ட் ஆல்பா ஹேட்ரிங் எக்ஸ்பிரிமெண்ட் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு தான் அவர் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறாரு. அந்த கன்க்ளூஷன் தான் என்ன அப்படின்னா ஆட்டம் வந்து ஒரு நியூக்ளியஸ் வந்து கொண்டிருக்கு சென்டரில் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு லெட் பாக்ஸை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? லெட் பாக்ஸ். பாருங்க, இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா லெட் பாக்ஸ். சரியா? இது என்னது? லெட் பாக்ஸ். இந்த லெட் பாக்ஸ்க்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வந்து வைக்கிறார். ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்னா என்ன? அதாவது நேச்சுரலாகவே ஆல்பா பீட்டா காமா பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆகணும், ரேடியேஷன்ஸ் வந்துட்டு எமிட் ஆகணும். அதுதான் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். எந்த எலிமெண்ட் வந்து ஆல்பா பீட்டா பார்ட்டிகல்ஸை வந்து எமிட் பண்ணுதோ, ஆல்பா பீட்டா பார்ட்டிகல்ஸ் ஆர் ரேடியஸை வந்துட்டு எமிட் பண்ணுதோ அதுதான் வந்துட்டு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இப்போ அட்டாமிக் நம்பர் 82 விட அதிகமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாமே வந்து நேச்சுரலாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்பா பீட்டா ஹாமா ரேஸை வந்துட்டு எமிட் பண்ணோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் எடுத்துக்கலாம், பொலோனியம் எடுத்துக்கலாம், ரேடான் எடுத்துக்கலாம். இது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் தான். ஏன்னா பிகாஸ் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 82. சரியா? அந்த எலிமெண்ட் தான் வந்துட்டு நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த லெட் பாக்ஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம வைக்கிறோம். இந்த லெட் பாக்ஸு ஏன் வந்து லெட் பாக்ஸ்க்குள்ளே வைக்கிறோம், இங்கே ஏன் லெட் பாக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், அதாவது எல்லா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்லேருந்து எமிட் ஆகக்கூடிய இந்த ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷனை வந்து தடுத்து நிறுத்தும், ப்ரிவெண்ட் பண்ணோம். இது வந்து அப்சர்வ் பண்ணிங்க, வெளியே வந்து எமிட் பண்ணாது. சரியா? இப்போ ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலில் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் மெட்டீரியலில் வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது லெட் பாக்ஸ் தான். இதுவும் ஜிகே கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. லெட்டு மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரேடியேஷனை வந்து தடுத்து நிறுத்தும், வேறு எதுவுமே வந்து தடுத்து நிறுத்தாது. இப்போ வந்து நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து ஒர்க் செய்யக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெட்டால் மேடாகப்பட்ட அந்த க்ளவுஸு, மேலே சூட், இது க்ளவுஸ் போட்டுக்குவாங்க, மேலே அந்த கோட்டு, இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் இங்கே மேலே வந்து ரேடியேஷன் வந்து அட்டாக் ஆகாது. சரியா? அதனால் லெட்டுக்கு அது ஒரு பவர் இருக்குது, ரேடியேஷனை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய பவர் வந்துட்டு இருக்குது. சரியா? அதனால தான் நம்ம